தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் பேரரசா வளர்ந்தது. அதுதான் சோழர்கள். ஆரம்பத்துல சங்க காலத்துல சிறு சிறு பகுதிகளை ஆளிகிட்டு இருந்தாங்க. ஆனா விஜயாலய சோழர் தஞ்சாவூரை கைப்பற்றி ஒரு பெரிய பேரரசுக்கு அடித்தளமிட்டாரு. சோழர்களோட பொற்காலம் ராஜராஜ சோழர் காலத்துல வந்தது. அவரு பிரகதீஸ்வரர் கோயில் கட்டினார், கடல் வீரத்துல வளர்ந்தார், பேரரசை பெருசாக்கினார். அவரோட மகன் ராஜேந்திர சோழன் எல்லையை தாண்டி இலங்கை வென்றார், தெற்காசியாவுக்கு படைத்தளை அனுப்பினார், அடிக்கடி கங்கை வரைக்கும் சென்று வெற்றியைச் சேர்த்தார். கடலில் அசைக்க முடியாத ஆட்சி நடத்தி தமிழர்களோட பண்பாட்டையும் வணிகத்தையும் பல நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார். சோழர்கள் யுத்த வீரர்கள் மட்டுமில்ல, கட்டிடக் கலைஞர்களும். அந்த காலத்திலவே பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டி சிற்பங்களை அழகா செதுக்கி வச்சாங்க. தமிழோட இலக்கியத்தையும் கவிதைகளையும் வளர்க்க நிறைய உதவினாங்க. ஆனா எல்லா பேரரசுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கும். அதே மாதிரி சோழர்களும் அடிக்கடி யுத்தங்களால் உள்ளக பிரச்சனைகளால் தளர்ந்துட்டாங்க.